திருடி சென்ற என்னை திருப்பி தருவாளா? எங்க போயிருப்பா? என்ன ஆளை காணோம்? அக்கா வேற வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கா. இவகிட்ட நான் என்ன பதில் சொல்லன்னு எனக்கு தெரியலையே. என்ன பிள்ள இங்கனங்கனையும் குறுக்கன இருக்க ஓடிக்கிட்டே இருக்கியே தவிர உன் மொபா எங்கன்னு சொல்லவே மாட்டேக்கா வாய் திறந்து. அது ஒன்றும் இல்லைக்கா, அவள் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா. எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு தான் போயிருப்பா பத்துக்க. என் நாத்தனார் மொபா கூட இருந்து பேசி வாங்கிட்டு வருவா பத்துக்க. இங்கே கிடந்தாலும் ஒத்தில தானக்கா கிடக்கா. அங்கே போனால் அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வருவாள்னு நானும் எதுவும் சொல்ல மாட்டேன் பத்துக்க. சரி பேசிட்டு வாங்கிட்டு வரட்டுன்னு விட்டுருவேன். வந்துடுவா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. அப்பத்துலேருந்து இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, வந்துடுவான்னு. எப்போ தான் வரான்னு நானும் பார்க்கேன். நீ போய் உள்ள உட்காருக்கா, அவள் வந்துடுவா. வந்தோன்னே நானே ஒன்று கூப்பிட்றேன்னு. நான் உட்கார்றதுக்கு ஒன்றும் இல்லை, உன் தம்பி இருப்பானான்னு பாரு. அவன் நிலையா நிற்பான். இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் வரலேன்னு அவன் என்ன போட்டு படாத பாடுபடுத்துறான். சீக்கிரம் உன் மொபைலை நீயாவது போய் கூட்டிகிட்டு வர்ற வழியை பாரு. உன் நாத்தனார் ஃபோன் நம்பர் இருக்கும்ல, அவளுக்கு ஃபோன் போட்டு உன் மொபைலை சீக்கிரம் வர சொல்லு. சரிக்கா, தான் ஃபோன் போட்டு சொல்கிறேன். சீக்கிரம் சொல்லு, நான் போய் தம்பியை சமாளிக்கேன். சரிக்கா. காலங்காத்தால என்ன அடுத்த வீட்டில் வேலை வேண்டி கிடக்கு. வீட்டில் இருந்து தாய்க்கு கூடமாட வேலை செஞ்சு கொடுத்தானே, அடுத்தவ வீட்டில் உட்காந்து பழக்கம் பேச போயிருக்கா காலங்காத்தாலே. இவெல்லாம் பிள்ளைய வளர்க்க தெரியாமல் வளர்த்து வச்சிருக்கா. நம்ம வீட்டுக்கு வரட்டும், நாலு இடிக்கிற இடியில் அவள் தன்னால் அடங்குவா. என்ன அக்கா வேற இவ்வளோ கோவமாக பேசிட்டு போறா? இவ வேற எப்போ வருவான்னு தெரியலையே. அத்தை கையிலே வா. கையிலே என்னத்த வெறிக்க வாசலையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை கையிலே, துளசியை தான் காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் பத்துக்க. காலையிலே போனா வழியில, இன்னும் வீட்டுக்கு வர காணோம். எங்கே போனான்னு தெரியலையே. ஐயா அத்தை, அவன் எங்கேயும் போகல, எங்கள் வீட்டுக்கு தான் வர்றதுக்கு வந்தா. நான் பால் வாங்குறதுக்கு வந்தேனா, வர்ற வழியில் பார்த்து அவளை நானும் கொஞ்சம் அப்படி பொறுமையாக பேசிட்டே வந்தோமா, அதான் நேரம் ஆயிட்டு. இந்த வெளியே தான் நிற்கா. ஐயா அப்படியா? வெளியே தான் நிற்காளோ? இதுக்கு வெளியே நிற்கா, உள்ளே வர வேண்டியதானே? அது ஒன்றும் இல்லத்த, வெளியே ஒரு கார் நிற்கிதுல்ல. ஆமாம், என் தம்பியும் எங்கள் அக்காவும் வந்திருக்காவ வீட்டுக்கு. அதான் அவளை தேடிக்கிட்டே இருக்காவ. இன்னும் ஆளை காணுமான்னு. அதனால தான் நானும் தேடணும் பத்துக்க. அவளை வர சொல்லுமா உள்ள. அத்தை அது வந்து என்னம்மா வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்கா. சரி தள்ளு, நானாவது போய் கூப்பிட்டு வரேன். அத்தை ஒரு நிமிஷத்தை, அவள் உங்கள் தம்பி வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் வரமாட்டேன்னு வெளியில் நிற்கிறாத்த. ஏன் என் தம்பின்னு அவளை கடிச்சா தின்றுவானா? எதுக்கு அவனை பார்த்து பயந்து வெளியே நிற்காவா? தள்ளு கையில் இன்னைக்கு அவளை. அத்தை நில்லுங்க அத்தை, கோவப்படாதீங்க, நில்லுங்க. நீ விடு கையில். இன்னைக்கு அவளை அடிச்சாதான் என் ஆத்திரமே அடங்கும். இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்க்காம விட போறதில்ல. ஐயோ அத்தை, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. வாங்க இங்க. அத்தை நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. கையலுக்கு உங்க தம்பியை பிடிக்கல, ஆனா இருந்தாலும் எல்லாருமா சேர்ந்து அவரை கையலுக்கு கட்டி வைக்கணும்னு ஏத்த இப்படி முடிவெடுத்திருக்கீங்க? உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை கையில். மாமா இறந்தப்பமே நானும் சேர்ந்து செத்துருப்பேன். எல்லாம் இந்த துளசிக்காக தான் நான் உயிரோடு இருக்கேன். உங்கள் மாமா இல்லாமல் துளசியை நான் கை குழந்தையாக வச்சுக்கிட்டு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் கையில். அவளை வச்சுட்டு வேலைக்கும் போக முடியாது, எதுக்கும் போக முடியாமல் வீட்லேயே இருந்து செலவுக்கு கூட 10 பைசா இல்லாமல் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் என்னை கை கொடுத்து காப்பாற்றினது என் தம்பி தான். என் தம்பியும் எங்கள் அக்காவும் இல்லைன்னு வச்சுக்கியே, இன்னைக்கு நானும் துளசியும் இல்லை கையில். ஐயோ அத்தை அழாதீங்க அத்தை, நீங்கள் பட்ட கஷ்டம் எனக்கு புரியுது, இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் துளசி மனசில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கலாம்ல அத்தை. என்ன கையில் நீ இப்படி பேசுகிற? என் தம்பியை விட துளசியை யாரால நல்லா பார்த்துக்க முடியும் சொல்லு? சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்தவன். அவனுக்கு இல்லாத அக்கறையை மற்றவங்களுக்கு வந்துட்டு போகுது சொல்லு. புரியுது அத்தை, இருந்தாலும் ஐயோ போதும் கையில், இதுக்கு மேலே நீ எதுவும் பேச வேணாம். துளசி தயவு செய்து உள்ளே வர சொல்லு. சரி அத்தை, இந்த கூப்பிடுறேன். நம்ம அத்தையாவது பேசி சமாளிச்சிடலான்னு பார்த்தா அத்தை அழும்போது நம்மளுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா அக்கா தம்பி என்ன இங்கே வந்துக்கா? இப்போ அங்கே உட்காரு, துளசி இருந்தானே நான் கூப்பிட்டு வரேன். ஏன்க்கா ஒரு மாதிரி சோகமா இருக்க? அப்படியே ஒன்றும் இல்லைல்ல, அவளுக்கு ஆளை காணுமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அக்கா நல்லா தான் இருக்கேன், நீ போய் உட்காரு, போனா வரேன். மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே, மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன். இப்படி பார்த்துட்டு இருக்கான். அப்படி யார் நிக்காங்க? துளசி வாமா,
எங்கம்மா போனோம் இவ்வளோ நேரம்? அம்மா ஒன்று எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இப்போ எதுக்கு என்ன தேடிட்டு இருக்க? கோவப்படாத துளசி, இன்னைக்கு ஒரு நாளாவது அம்மா சொல்றது கேளுமா. மாமாட்ட மாமா எப்படி இருக்கியே, நல்லா இருக்கியலா என்னன்னு கேளு. இங்கே பாருமா, என்னால் இவங்கிட்ட பேசுறது கூட முடியாது. நீ சும்மா சும்மா இவங்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் வீட்டுக்கே வராமல் எங்கேயாவது போயிடுவேன் பார்த்துக்கோ. ஏன்டி இப்படிலாம் பேசுற? நீ என் வயிற்றுல தான் பிறந்தியா? அந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. துளசி, இங்க பாருமா, சும்மா என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும் இங்க ஒன்றும் நடந்துட போறதில்ல, சரியா? முதல்ல வந்திருக்கவங்க 2 பேரையும் போக சொல்லு வீட்டுக்கு. என்னால யாருக்கிட்டையும் எதுவும் பேச முடியாதுமா. ஏன்டி இப்படிலாம் பண்ற? சரி, நீ மாமன் கிட்ட தான் பேசல, பெரியம்மா கிட்டையாவது வந்து பேசுவா. ஏமா, நான் இவங்கிட்டயே பேச மாட்டேன்னு சொல்றேன், நீ என்னன்னா உன் அக்கா கிட்ட பேச சொல்லி சொல்ற? என்னால யாருக்கிட்டையும் பேச முடியாது. நீயே ஏதாவது சொல்லி 2 பேரையும் அனுப்பி வை. என்னக்கா 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டே இருந்த மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை தம்பி, ஒன்று பார்த்த உடனே அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பத்துக்க. அதான் உன்கிட்ட பேசுறதுக்கு வைக்கப்பட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. மாமன் எப்போ வந்தாவே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. என்னக்கா சொல்ற? துளசியாவது என்னை பத்தி விசாரிக்கிறதாவது. துளசியை சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன்க்கா. அவ எப்படின்றது எனக்கு தெரியும். என்ன உன் மோ வந்துட்டா போல இருக்கு? ஆமாக்கா, நான் சொன்னேன்ல, என் நாத்தனார் வீட்டில் தான் இருந்திருக்கா. இப்போதான் இவளும் என் நாத்தனார் மோவலும் வந்தாவே. அவ இவளை விட்டுட்டு போயிட்டா. என்ன சொல்றா உன் மோவா? அவ என்னக்கா சொல்லுவா, எல்லாரும் எப்போ வந்தாங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தா, வேற ஒன்றும் இல்லைக்கா. யாரு ஓ மோவா? நாங்கெல்லாம் எப்போ வந்தோன்னு எங்களை பற்றி விசாரிக்கிறா என்ன? இதை நான் நம்பணும். அக்கா, சண்டை எதுவும் போட வேணாம். நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். ஆமாண்டா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, அப்போ சொல்லிருட்டா? சொல்லுக்கா. இங்கே பாருமா, நாங்கள் 2 பேரும் கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் வந்தோம். அப்பா நாள் குறிச்சிருக்காரு, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல சொன்னார். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம். என்ன சொல்கிற? நாளைக்கே நிச்சயதார்த்தமா? ஆமாம்மா, அப்பா நேற்று நம்ம குடும்ப ஜோசியரை போய் பார்க்க போயிருக்காரு. அவர் நாளைக்கே நிச்சயதார்த்தம் வச்சு அடுத்த மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடணும், இல்லைன்னா உங்கள் பையனுக்கு 35 வயசில் தான் கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டாரு. அதனால தான் அப்பா அவசரமாக எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால தான் காலையிலே நானும் தம்பியும் வந்து உன்னை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடலாமேன்ட்டு வந்தோம். நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிரு, சரியா? என்னக்கா இப்படி திடுத்திடுப்புன்னு சொன்னால் எல்லா வேலையும் நான் எப்படிக்கா ஒத்த மனுச்சியாக பார்க்க முடியும்? நீ எதுக்கும் கவலைப்படாதவள, நாங்கள் வர்ற வழியில தான் சமையலுக்கு ஆள் பந்தலுக்கு எல்லாம் பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்லாம் சாயந்தரம் வருவாங்க, வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போவாங்க, சரியா? நீ எதுக்கு கடந்து அலைய வேண்டாம், எல்லா வேலையும் நாங்களே பார்த்துட்டோம். நீ வீட்டை மட்டும் கொஞ்சம் சுத்தமாக வச்சு இவளையும் கிளப்பி ரெடியாக வச்சுக்கோ, சரியா? நாங்கள் நாளைக்கு காலையில் வந்துடுவோம். சரிக்கா. சரிம்மா, நீங்கள் வேலையெல்லாம் பாருங்கள், நாங்கள் கிளம்புறோம். அங்கே நம்ம வீட்லேயும் வேலை கிடக்கு பற்றியா? நான் போனால் தான் எல்லா வேலையும் நடக்கும். சரி, நான் கிளம்புறேன் என்ன? சரிக்கா. இங்கே பாரு துளசி, இன்னைக்கு எங்கேயோ போன மாதிரி நாளைக்கு இதே மாதிரி எங்கேயும் போயிடாத. நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம், நீ வீட்டில் தான் இருக்கணும், சரியா? இப்போ யாரை கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் யாரடி கேட்கணும்? என்ன கேட்கணும்? இங்கே பாருடி, உன் இஷ்டப்படி இங்கே எதுவும் நடக்காது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செய். உங்கள் இஷ்டப்படிலாம் என்னால் நடந்துக்கிட முடியாது, சரியா? இங்கே பாருடி, உன் மூவா நாங்கள் என்ன சொன்னாலும் இப்படி தான் எதிர்த்து பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருப்பா. நீ அவள் பேச்செல்லாம் எதையும் கண்டுக்காத. நாளைக்கு என்ன நடக்குமோ அது நடந்தே தீரணும், சரியா? அவள் இன்னைக்கு போன மாதிரி நாளைக்கு எங்கேயாவது போயிடாம நீ தான் பார்த்துக்கிடணும். அக்கா, ஏன்க்கா இப்படி கோவப்படுற? நீ பின்ன கோவப்படாம என்னடி பண்ண சொல்ற? என்ன அக்கா, அமைதியா இருக்கா? நீ போய் முதல்ல காரில் உட்காரு, நான் வரேன். இல்லடா, அவ பேசுறது சரியா? முதல்ல அக்கா, நான் தான் சொல்றேன்ல, நீ போய் காரில் உட்காரு, நான் எல்லாம் பேசிட்டு வரேன், போ. நீங்க எல்லாம் அவளுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு அலையிறீங்க. தம்பி, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத என்னையா. ஐயாக்கா, இதுல என்னக்கா இருக்கு? நம்ம துளசி தானக்கா, பேசுனா பேசிட்ட விடு. இங்க பாரு துளசி, கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நாளைக்கு உனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தத்தை விட்டுட்டு நீ எங்கேயாவது போகணும்னு நினைச்சேன்னு வை, அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுருவேன், பாத்துக்கோ. என்ன, நான் சொன்னதெல்லாம் புரியுதா? தம்பி நில்லடா. ஏண்டி இப்படி எதையுமே புரிஞ்சிக்காம இப்படி பிடிவாதமா இருக்க நீ? யாரு, நான் பிடிவாதமா இருக்கனா? ஆமாண்டி, நீ தான் பிடிவாதமா இருக்க. மாமாவை கட்டிக்க மாட்டேன்னு சொல்றது யாரு? நீ தானே? அம்மா சொல்றது கேளு துளசி. மாமாவை விட்டா உனக்கு நல்ல பையன் உலகத்துல
என்னம்மா சொல்றீங்க? நீங்க